ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹேஷ் மேப்னா என்ன, ஹேஷ் மேப் எப்படி ஜாவால இம்ப்ளிமெண்ட் பண்றது, என்னென்ன மெத்தட்லாம் ஹேஷ் மேப்ல நம்ம யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே தியரியாவும் பார்க்க போறோம், அதே நேரத்துல ப்ரோக்ராமிங்கோடையும் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஹேஷ் மேப். ஹேஷ் மேப்னா என்ன அப்படின்னா, டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூடிய ஒரு கலெக்ஷன். ஆல்ரெடி ஹேஷ் செட் இருக்கு, அரே லிஸ்ட் இருக்கு. அப்புறம் எதுக்காக நீங்க ஹேஷ் மேப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்புட் வந்து 2 டேட்டா டைப் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஸ்ட்ரிங் கமா இன்டீஜர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா வச்சுக்கோங்களேன். அப்போதான் இந்த ஹேஷ் மேப் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரே டேட்டா டைப் இன்டீஜர்னா நம்ம டைரக்டா நம்ம அரே லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம், அரேல ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஸ்ட்ரிங்னாலும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா இப்படி 2 டேட்டா டைப்னு வரும்போது ஒன்னு நீங்க கஸ்டமைஸ்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணோம், அப்படி இல்லைன்னா இந்த ஹேஷ் மேப் தான் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த ஹேஷ் மேப் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்களா ஒரு டேட்டா டைப், அதுதான் உங்களோட கீ. ஓகேவா? இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங் இன்டிஜர் வச்சு சொல்லி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து கீ. அடுத்து கொடுக்குறீங்களா ஒரு டேட்டா டைப், இதுதான் வந்து வேல்யூ. கீ வேல்யூ பேர். நம்ம நார்மலா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஜேசான் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? கீ வேல்யூ பேர்ல தானே அதுல டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே இந்த வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த கீ வச்சு ஆக்சஸ் பண்ணணும். இந்த கீயை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நான் ப்ரோக்ராம் எழுதும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேனர் கிளாஸ் எழுதிட்டு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிடலாம். scanner sc equal to new scanner system dot in. ஓகேவா? ஸோ வந்து நான் ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ண போறேன். ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்றப்போ நீங்க ரெண்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மேப்னு போட்டு கிரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஹேஷ் மேப்னு கிரியேட் பண்ணலாம். நான் இங்க ஹேஷ் மேப்னே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஹேஷ் மேப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், 2 டேட்டா டைப் போடணும். நார்மலா நம்ம ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி டைமண்ட் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு டேட்டா டைப் போடுவோமா? ஸோ இந்த இடத்துல நம்ம 2 டேட்டா டைப் போடணும். ஓகேவா? ஸ்ட்ரிங் கமா இன்டீஜர் அப்படின்னு கொடுக்குறேன்னா வச்சுக்கோங்களேன். இந்த 2 டேட்டா டைப் போடணும். அடுத்தது என்னோட ஹேஷ் மேப்போட நேம். இந்த மேப் பொறுத்தவரையும் நான் எம்ஏபி மேப்னே வச்சுக்கிறேன் நேம். ஸோ அதே மாதிரி தான் அரே லிஸ்ட்ல இருக்க மாதிரி தான் நியூ ஹேஷ் மேப் அப்படின்னு போட்டுருணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு மேப் கிரியேட் பண்ணியாச்சு. அதுல ஸ்ட்ரிங்கும் இன்டீஜரும் டேட்டா டைப்பா இருக்கு. நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுல வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும். ஸோ வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும்னா நம்ம நார்மலா அரே லிஸ்ட்ல என்ன பண்ணுவோம், ஆட்னு ஒரு கமாண்ட் போட்டு ஆட் பண்ணிடுவோமா? ஸோ அதே மாதிரி தான் ஹேஷ் மேப்பை பொறுத்த வரையும் புட்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ஹேஷ் மேப்ல வேல்யூவை ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படி எழுதணும்னா, நம்மளோட மேப்போட நேம் எம்ஏபி டாட் புட் அப்படின்னு போட்டு இதுல வேல்யூ நான் போடணும். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு காட்டுது பாத்தீங்களா இங்க சஜஷன் ஸ்ட்ரிங்கு அடுத்து இன்டீஜர். ஸ்ட்ரிங் வந்து கீயா இருக்கு, இன்டீஜர் வந்து வேல்யூவா இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னா, நார்மலா சும்மா நம்ம ஏபிசி அப்படின்னே கொடுக்கலாம். ஏபிசி ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன். அடுத்தது என்னது, வேல்யூ கொடுக்கணுமா? ஸோ வேல்யூ வந்து நான் ஒரு 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேப்ல ஏபிசிங்கிற கீல 10ங்கிற வேல்யூ வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நான் ஒரு 4-5 இன்புட் கொடுக்குறேன். கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி, DEF GHI KLM. ஓகே, இந்த நம்பர்ஸ் மாத்திடுறேன். 20 30 40. ஓகேவா? கமா மாட்டா. ஓகே, 40. இப்போ வேல்யூ எல்லாமே நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ என்ட்ரி பண்ண வேல்யூவை நான் பார்க்கணும். எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நார்மலா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுவோம் தெரியுமா? அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட மேப்போட நேம் இருக்கு தெரியுமா? அந்த நேம் ஃபுல்லா போட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்படி எனக்கு டேட்டாலாம் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு ரன் ஆயிட்டு அவுட்புட் இங்க வந்து இருக்கு பாத்தீங்களா? நான் என்ன ஃபர்ஸ்ட் இன்புட்டா கொடுத்தேன், ஏங்கிறது கொடுத்தேன், ஏபிசி அப்படிங்கிறத. ஸோ ஏபிசிங்கிறது கீயா இருக்கு, ஈக்குவல் டு 10 அப்படின்னு வந்துருச்சா? ஸோ இந்த இடத்துல 10ங்கிறது வேல்யூ. அடுத்தடுத்து நான் என்னென்ன இன்புட்லாம் கொடுத்தனோ அதெல்லாம் கமால செப்பரேட் ஆயிட்டு ஈக்குவல் வச்சு ஸ்டோர் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஒரு ஜேசான் ஃபார்மேட்ல. இப்படிதான் ஹேஷ் மேப்ல வந்து வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு மொத்தமா பிரிண்ட் பண்ணணும்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் போட்டு மேப்னு போட்டீங்கன்னா மொத்தமா பிரிண்ட் ஆயிரும். எனக்கு இது தேவையில்லை. எனக்கு பர்டிகுலரா டிஇஎஃப்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்ன அப்படின்னா கெட் அப்படிங்கிற மெத்தட். புட்னா என்னது, இன்சர்ட் பண்றதா. கெட்னா என்னன்னா எடுக்கிறது. ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்லயுமே கெட் தான் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இதை நான் யூஸ் பண்ணிடுறேன்.
சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். மேப்புங்கிறது நேம் கொடுத்துட்டு டாட் கெட் அப்படின்னு போட்டு ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். கெட் எப்படி போடணும்னா மேப் டாட் கெட் அப்படின்னு போட்டு இதுக்கப்புறமா எனக்கு என்ன இது வந்து கீயா கொடுக்கணுமோ அந்த கீயை வந்து நான் என்டர் பண்ணும். இப்போ எனக்கு கீ வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா, ஸோ DEF அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ ரன் ஆயிட்டு எனக்கு 20ங்கிறது வந்து அவுட்புட்டா இங்க வந்திருக்கா. இப்போ DEFல என்ன வேல்யூ எனக்கு இருக்கு, கீ வந்து நம்ம என்டர் பண்ணிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது எனக்கு கீன்னு காட்டிடுச்சா. ஸோ கீ வந்து DEF இருந்துச்சுன்னா வேல்யூ 20ங்கிறது வந்து நீங்க என்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எனக்கு இங்க 20ங்கிறது அவுட்புட்டா வந்துருச்சா. ஸோ இதே மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் வேல்யூவை மேப்ல இருந்து நம்ம கெட் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெத்தட் என்ன அப்படின்னா கண்டெய்ன்ஸ் அப்படிங்கிற மெத்தட். ஸோ இதையுமே இங்க கீழே கொடுத்துறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் கண்டெய்ன்ஸ். கண்டெய்ன்ஸ்னா என்ன அப்படின்னா இருக்கா இல்லையான்னு செக் பண்றது. ஓகேவா. செக் பண்ணிட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா ஒரு பூலியன் மாடல்ல இருக்கும். அதாவது ட்ரூ ஃபால்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸா அப்படிங்கறத வந்து ரிட்டர்ன் பண்ணும். மேப் டாட் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு கொடுக்குற மாதிரி கண்டெய்ன்ஸ். ஃபர்ஸ்ட் நான் கீ செக் பண்ண போறேன். ஸோ இங்க ஆப்ஷன் எனக்கு காட்டுதா கீ வேல்யூன்னு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கீ கொடுக்குறேன். கீ கொடுத்துட்டு என்ன கீ செக் பண்ண போறேன் அப்படின்னா ஏபிசி அப்படிங்கறதே செக் பண்ணலாம். ஏபிசி அப்படிங்கிறது என்னோட மேப்ல இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ரன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு மேப் பிரிண்ட் ஆயிடுச்சு, அடுத்து 20ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு, அடுத்து ட்ரூங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ ஏபிசிங்கிறது என்னோட மேப்ல இருக்கு, அதனால ட்ரூங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா. இப்போ வேல்யூ எப்படி செக் பண்றதுன்னா சேம் இதே மாதிரி தான். கண்டெய்ன்ஸ் கீக்கு பதிலா கண்டெய்ன்ஸ் வேல்யூன்னு கொடுக்கணும். ஓகேவா. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் மேப் டாட் கண்டெய்ன்ஸ் வேல்யூ அப்படின்னு போடணும். VALU கொடுத்துட்டு இதுல எந்த வேல்யூ நம்ம செக் பண்ண போறோம்னா 30ங்கிற வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம். ஸோ 30ங்கிறத என்டர் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ரன் ஆயிட்டு ட்ரூங்கிறது வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ 30ங்கிற வேல்யூ இருக்கு. இப்போ வந்து நான் 15 என்டர் பண்றேன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபால்ஸ்ங்கிறது வந்து ரிட்டர்ன் ஆகும் லாஸ்ட் அவுட்புட்டா. ஓகேவா. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா. கண்டெய்ன்ஸ்னா செக் பண்ணிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெத்தட் என்ன அப்படின்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிற மெத்தட் வந்து பார்க்க போறோம். ஸோ அதையும் சேம் இதே மாதிரி தான். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். எதை நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஒரு, அதாவது இப்போ 10ங்கிறது இப்போ ஏபிசிக்கு 10 நம்ம கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த 10ங்கிற வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு மேப் டாட் ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த ஸ்ட்ரிங்கு அடுத்து எந்த வேல்யூ, ஸோ அதை நம்ம அப்படியேவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா புது வேல்யூ கொடுத்துட்டு பழைய வேல்யூ இது ரெண்டுத்தையுமே இன்சர்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து எழுதி காட்டுறேன் பாருங்களேன். ஏபிசி அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கு. ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல ஆல்ரெடி 10 இருக்கு, எனக்கு 60ன்னு அப்டேட் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ரன் ஆயிட்டு 10ங்கிறது மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகுதா. ஓகே. ஸோ என்டையர் மேப்புமே நான் ரன் பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் மேப் அப்படின்னு கொடுத்து ரன் பண்றேன். இப்போ எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா. ஏபிசில எனக்கு இனிஷியலா இங்க 10ங்கிறது இருக்கு, அந்த 10 நான் இங்க வந்து அப்டேட் பண்றேன். எதை அப்டேட் பண்றேன், 60ன்னு அப்டேட் பண்றேன். ஸோ எனக்கு 60ங்கிறது வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்கு. இந்த 10ங்கிறது வந்து இங்க பிரிண்ட் ஆயிருக்குல்ல, அது எதனாலனா நம்ம பிரிண்ட் எல்என்ல கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதனாலதான். இப்போ இதை எடுத்துட்டேன்னா வச்சுக்கோங்களேன், அந்த 10ங்கிறது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஸ்ட்ரைட்டா வேல்யூ ரீப்ளேஸ் ஆனதுக்கு அப்புறமா ரீப்ளேஸ் ஆன வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போ இங்க ஸ்டார்டிங்ல 10 இருக்கா, அடுத்து எனக்கு 60ன்னு வந்துருச்சா. ஸோ இப்படிதான் ஒரு வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த வேல்யூ மட்டும் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போ நல்லுன்னு இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், நல்லையுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் நல் அப்படின்னு கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. நல்லு இதுக்கு வந்து ஒரு 10ன்னு கொடுத்துடுறேன். ஓகேவா. ஸோ அந்த ரன் பண்ணி காட்டுறேன். நல்லுங்கிறதும் எனக்கு ஒரு வேல்யூவா இங்க ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ நல் 10 அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துருச்சு. அடுத்து எப்போதும் போல இருக்கிற வேல்யூ எல்லாமே வந்துருச்சா. ஸோ அந்த நல்ல வந்து நான் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ற மாதிரிங்களேன், எங்கெல்லாம் நல்லுன்னு இருக்கோ அங்க மட்டும் 60ன்னு மாத்துன்னு கொடுக்குறேன். ஸோ நல்லுங்கிற இடத்துல 60ன்னு மாத்துன்னு கொடுக்குறேன். மறுபடியும் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு மாறிடுச்சு பாத்தீங்களா. நல்லா இருந்தாலும் நம்ம அப்டேட் பண்ண முடியும்.
எதனாலனா நல்லும் இந்த இடத்துல ஒரு கீ தான். ஓகேவா? ஸோ நம்ம மறுபடியும் இன்னொரு நல் போட்டோம்னா, அந்த நல்லுக்கு என்ன வேல்யூ குடுக்குறோமோ, அந்த வேல்யூ தான் போய் அப்டேட் ஆகும். இப்போ இனிஷியலா இந்த நல்லுக்கு வந்து நம்ம 10ன்னு குடுத்துருக்கோம். அடுத்த நல்லுக்கு நம்ம 60ன்னு குடுத்துருக்கோம். நம்ம லாஸ்ட்டா என்ன வேல்யூ போடுறோமோ, அந்த வேல்யூ தான் அந்த கீக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் மூலியமா, ஃபார் ஈச் லூப் மூலியமா இதுல இருக்க வேல்யூவ எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன். ஆட் பண்றது மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபார் ஈச் லூப் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ அப்படியே நான் எழுதிக்கிறேன். ஃபார் இங்க என்ன எழுதணும்? டேட்டா டைப் எழுதணும். அப்புறம் அதுக்கு ஒரு வேரியபிள் எழுதணும். அடுத்தது என்னோட மேப்போட நேம் எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார் ஈச் லூப் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம டைரக்டா இப்போ ஒரு லிஸ்ட்னா இன்டீஜர் அப்படின்னு எழுதிடலாம். செட்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு எழுதிடலாம். இல்லைன்னா வேற என்ன டேட்டா டைப் வருதோ அது அப்படி எழுதிடலாம். ஆனா இது மேப் அப்படிங்கிறதுனால இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா என்ட்ரி செட் வந்து யூஸ் பண்ணணும். எதுக்காக நான் என்ட்ரி செட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல கீ வேல்யூ ரெண்டுமே இருக்கா. ஸோ அதனால நம்ம என்ட்ரி செட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் வந்து நான் சொல்லித்தரேன். நம்ம வேரியபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா, வேர் அப்படிங்கிறது. ஸோ அதை வேரை நம்ம இங்க ஜாவால யூஸ் பண்ணிக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல மட்டும் இல்ல, ஜாவாலையுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேர் அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டு அதுக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். அப்படின்னு நேம் கொடுக்குறேன்னா வச்சுக்கோங்களேன். வேர் ஈக்குவல் டு என்னோட மேப்போட நேம். ஸோ மேப் டாட் என்ட்ரி செட் அப்படின்னு கொடுத்தேன்னா நான் வேல்யூ எல்லாமே இந்த ஈங்கிற வேரியபிள் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னன்னா வேரியபிள் VAR அப்படின்னு கொடுத்துட்டு வேரியபிளோட நேம் என்ன கொடுத்துக்கிறேன்னா ஏ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நம்ம நார்மலா ஒரு வேல்யூ, அதாவது ஒரு லிஸ்ட்ல இருக்க இல்லைன்னா ஒரு செட்ல இருக்க வேல்யூ ஆக்சஸ் பண்ண என்ன கொடுக்கணும் இங்க ஃபார் ஈச் லூப்ல அந்த செட்டோட நேமோ இல்ல லிஸ்டோட நேமோ கொடுக்கணுமா. ஆனா இங்க மேப் டாட் என்ட்ரி செட்னு போட்டு ஈல நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஈயை மட்டும் இங்க கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ எரர்லாம் இப்போ போயிடுச்சா? இப்போ டைரக்டா நான் பிரிண்ட் பண்ணிடலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் என்னத்தை பிரிண்ட் பண்ணணும்னா இந்த வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு, கீ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அப்ப நான் என்ன பிரிண்ட் பண்ணும்? ஏ டாட் கெட் வேல்யூ அப்படின்னு போட்டுருணும். ஓகேவா? ஸோ இது வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ரன் ஆயிடுச்சு. ரன் ஆனதுக்கு அப்புறமா 10 10 20 30 40 அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்படிதான் வந்து ஒரு ஃபார் ஈச் லூப் மூலியமா ஹாஷ் மேப்ல இருக்க வேல்யூவை எடுக்க முடியும். அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.